அனைவருக்கும் வணக்கம். பிஜிஓடியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். Derive the Bessel function of zero order of first kind. இதே போல Bessel function of zero order of second kind இருக்கு. இதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த காணொளியில் Bessel function of zero order of first kind பார்க்க போறோம். அப்போ இதுக்கு Bessel equation of zero order நமக்கு தேவைப்படுது. அப்போ ஜென்ரலா Bessel equation of order alpha நமக்கு என்னன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். The Bessel equation of order alpha என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா x square into y double dash plus xy dash plus x square minus alpha square into y equal to 0 இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம 0 போட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும்? x square y double dash plus xy dash plus x square into y equal to 0. அப்போ அது என்னவா இருக்கும்? The Bessel equation of zero order. ஓகே, இங்கே நமக்கு அதுதான் தேவைப்படுது. நான் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். The Bessel equation of order 0 is எழுதியிருக்கு. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா x square y double dash plus x into a of x into y dash plus b of x into y equal to 0. ஸோ எக்ஸையும் y டேஷையும் சேர்த்து அதனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா a of x. அப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது 1 இருக்கு. அதே போல் y-ஓட கோஎஃபிஷியன்ட் தான் b of x, இங்கே x ஸ்கொயர் இருக்கு. ஓகே, நம்ம அதை எழுதிட்டோம். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா the indicial polynomial q-க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா q of r equal to r into r minus 1 plus a of 0 into r plus b of 0. அப்போ இந்த a of xல xக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். இது கான்ஸ்டன்ட் இல்லையா? xக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணனா சேஞ்ச் ஆகாது. அப்போ a of 0 is nothing but 1. அப்போ 1 into r போகிறோம். b of 0 xக்கு பதிலாக 0 போட்டு 0 square is 0. அதுதான் இங்கே 0 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். r into r r square plus into minus minus r into 1 r, இங்கே plus r இருக்கு. minus r plus r get cancel. q of r equal to 0. அப்போ இதனோட ரூட்ஸ் என்னவா வரும் அப்படின்னா q of r equal to 0 implies r square equal to 0. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா r1ம் 0 தான் கிடைக்குது, r2ம் 0 தான் கிடைக்குது. அப்போ they are equal roots. ஓகே, அப்போ ஈக்குவல் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக நமக்கு தியரம் இந்த 4th யூனிட்ல தியரம் 4 இருக்கு. அந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்பொனென்ஷியல் கேசஸில் இருக்கும் உங்களுக்கு x square y double dash plus a of x xy dash plus b of x y equal to 0 இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த தியரத்தை தான் இண்டிசியல் பாலினாமியலுக்கான ஃபார்முலா இருக்குது. இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்ஸ் r1 ஈக்குவல் டு r2வாக இருந்துச்சுன்னா ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா phi1 of x equal to mod x power r1 into sigma 1 of x, phi2 of x equal to mod x power r1 plus 1 into sigma 2 of x plus log of mod x into phi1 of x. இங்கே sigma 1 sigma 2 வந்து பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே mod x இங்கே நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம x greater than 0 தான் எடுக்க போகிறோம். இப்போ மாடுலஸ் இல்லாமல் நம்ம எழுத போகிறோம்னு அர்த்தம். ஓகே, அப்போ நமக்கு இந்த 2 சொல்யூஷன்ஸ் இங்கே நம்ம என்னவா எழுதுவோம்? phi1 of x1 எழுதுவோம், இன்னொன்று phi2 of x எழுதுவோம். ஸோ இப்போ 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும், அது phi1 phi2ன்னு சொல்ல போகிறோம். There are 2 solutions. இல்லை linearly independent போட்டாலும் ஓகே தான். Solutions phi1 phi2 has the form. அந்த தியரத்தில் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஃபார்மில் இருக்கும்? phi1 of xன்றது வந்து sigma 1 of x ஒரு சொல்யூஷன். another solution phi2 of x equal to x times sigma 2 of x plus log x into phi1 of x. phi1ன்றது இந்த phi1 தான். இங்கே வேறு sigma 1 sigma 2ன்றது என்னவா இருக்குன்னா has the power series expansion. ஓகே, where sigma 1 sigma 2 have power series expansion. பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் சொல்யூஷன் சமேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். சமேஷன் சிகே எக்ஸ்கே அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது. பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் விச் இஸ் கன்வர்ஜஸாக இருக்கும். நான் இது சிம்பிளாக பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் மட்டும் நான் எழுதுகிறேன். ஓகேவா? இப்போ phi1 of x நம்ம கண்டுபிடிக்கணும், sigma 1 of x நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ sigma 1 of x நாம தான் எடுத்துக்கிறோம். சப்போஸ் sigma 1 of x நம்ம என்னவா எடுக்கிறோம் அப்படின்னா சமேஷன் ck into x power k, where k varies from 0 to infinity. இங்கே நம்ம அசியூம் பண்ணிக்கிறது c not equal to 0.
ஓகே, அப்போ இது ஆக்சுவலாக இது சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன் ஆஃப் த சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒய்க்கு பதிலாக இந்த சிக்மா ஒன் சிக்மா ஒன் டேஷ் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலான்னு அர்த்தம். கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கிவன் ஈக்குவேஷன் ஒன்ல பாருங்க ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் இருக்கு. ஒய்க்கு பதிலாக சிக்மா, ஒய் டேஷ்க்கு பதிலாக சிக்மா ஒன் டேஷ், ஒய் டபுள் டேஷ்க்கு பதிலாக சிக்மா ஒன் டபுள் டேஷ். ஸோ அந்த விஷயங்களாக தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்மா ஒன் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அப்போ சிக்மா ஒன் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா ஒன் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும்போது அது அப்படியே வரப்போகுது. சமேஷன் சிகேன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் பவர் கே, கேன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ் பவர் என்னோட டிஃப்ரென்சியேஷன் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இல்லையா. ஸோ அப்போ அதை எழுதும்போது கே இன்ட்டு சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன். இப்போ கேக்கு பதிலாக பவர் சீரிஸ் சொல்லும்போது பாசிட்டிவ் பவர்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம் இந்த இடத்துல. கேக்கு 0 போட்டிங்கன்னா இங்கே 1 வரும், ஆனால் இங்கே கேக்கு 0 போட்டிங்கன்னா -1 வரும், மைனஸ் வரக்கூடாது. அதனால் இங்கே கே வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. ஓகே, நம்ம அந்த மாதிரி கேஸ் தான் இங்கே நம்ம எடுக்கிறோம். அகைன் ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா சிக்மா ஒன் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சமேஷன் கேன்றது கான்ஸ்டன்ட், சிகேவும் கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட்டில் இருக்குது, இதை ஆசிட்டிஸ் வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அகைன் த சேம் ரூல், எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா நமக்கு n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அப்போ இங்கே கே மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் அகைன் ஒன்று ரெடியூஸ் ஆகுதுன்னா கே மைனஸ் டூன்னு வரும். ஸோ கே இன்ட்டு கே மைனஸ் ஒன் இன்ட்டு சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே மைனஸ் டூ. இங்கே கேக்கு எங்கேருந்து போட்டால் கரெக்டாக இருக்கும், 2 போடும்போது நமக்கு 0ன்னு 1ன்னு வரும். அப்போ கே வேரிஸ் ஃப்ரம் 2 to infinity. சிக்மா ஒன் டேஷ் சிக்மா ஒன் டேஷ் சிக்மா ஒன் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு அது ஈக்குவேஷன் ஒன்ல இருக்கிற இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒன் டபுள் டேஷ் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம், எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒன் டேஷ் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா எக்ஸ், அப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஸோ சிக்மா ஒன் டபுள் டேஷ் எங்கே இருக்குது, இதோட நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் ஆகும், எக்ஸோட தானே மல்டிபிள் பண்ணுவோம், கான்ஸ்டன்டாக ஆசிட்டிஸ் அப்படி தான் இருக்கும். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுவோம், கே மைனஸ் டூ ப்ளஸ் டூன்னு எக்ஸ் பவர் கே மட்டும் வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஓகே இதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ சமேஷன் கே ஈக்குவல் டு 2 to infinity கே இன்ட்டு கே மைனஸ் ஒன் இன்ட்டு சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே. ஓகே, அடுத்தது இந்த சிக்மா ஒன் டேஷோட எக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டுன்னு சொல்லும்போது இங்கே எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், இங்கே எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் பவர் கே மட்டும் வரும். ஓகே, அப்போ அங்கே சிக்மா வேரிஸ் ஃப்ரம் கே ஈக்குவல் டு 1 to infinity இருக்குது. சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to infinity கே இன்ட்டு சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் நமக்கு வேணும். சிக்மா எக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும்னா இங்கே இது கூட எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் கே ப்ளஸ் டூன்ட்டு வரும். இங்கே சமேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே ப்ளஸ் டூ. ஓகே, இப்போது எல் ஆஃப் ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் ஒன்ல இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாலினாமியல் தான் நம்ம வழக்கமாக எல் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ எல் ஆஃப் ஃபைவ் ஒன் ஆஃப் எக்ஸ்னா ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷுக்கு பதிலாக 5 வச்சு நம்ம எழுதணும். அப்போ நமக்கு என்னவா இருக்கும்னா அது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 5 இஸ் நத்திங் பட் இப்போ சிக்மாவாக இருக்குது, ரெண்டு ஈக்குவல் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒன் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒன் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒன் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை மூணுத்தையும் நம்ம சம் பண்ணணும். ஆனால் 3 சம்மில் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா, சம்மேஷன் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இங்கே கே ஈக்குவல் டு 2 to infinity இருக்குது, கே ஈக்குவல் டு 1 to infinity இருக்குது, கே ஈக்குவல் டு 0 to infinity இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி கொண்டு வர பார்க்குறோம். அப்போ இந்த 2 to infinity மாதிரி தான் ரீரைட் பண்ண பார்க்குறோம். ஓகே, இப்போ கேக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு C1, 1ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ C1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1, அப்போ C1 இன்ட்டு எக்ஸ் வருமா, அதை மட்டும் நான் தனியாக எழுதிடுறேன், C1 இன்ட்டு எக்ஸ். இப்போ ரிமைனிங்லாம் அப்படியே தான் வச்சுக்கிறேன். சமேஷனில் ஒரு டேர்ம் மட்டும் எழுதியிருக்கேன், மீதி அப்படியே தான் எழுத போகிறோம். அப்போ இந்த சமேஷன் கே ஈக்குவல் டு 2 to infinity கே இன்ட்டு சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கே. ஓகேவா, ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இதில் சப்போஸ் கேக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா C0 இன்ட்டு எக்ஸ் பவர் 0 ப்ளஸ் டூனா எக்ஸ் ஸ்கொயர், C0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருது. அதாவது இங்கே கே ப்ளஸ் டூனா இங்கே 1 குறைஞ்சி வருது. அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், சி கே மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் கே போடுறேன். இப்போ கேக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 2வே ரீப்ளேஸ் பண்ணுறேன்.
இப்போ கேக்கு இதில் 2 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். 2 - 2னா C0 வருமா x². இந்த சேம் ஃபஸ்ட் டேர்ம் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அப்போது 3 சம்மேஷனையும் நம்ம ஒரே மாதிரி வர மாதிரி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போது 1 2 3 இதை 3த்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இது 3மே சம்மேஷனுக்குள்ளே இருக்குது. இது மட்டும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே. அகைன் இந்த 5-1 வந்து சொல்யூஷன்றதால இது ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? நம்ம கண்டிப்பாக 0வாக இருக்கணும். நான் முதல்ல இதை எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது 3மே சம்மேஷனாக இருக்குது. ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் தனியாக எழுதுகிறேன். ஓகே. அப்போது C1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் k ஈக்குவல் டு 2 டு இன்ஃபினிட்டி. உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ்லாம் பாருங்களேன். எல்லாமே கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் கே, கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் கே. இங்கே சிகேவும் இருக்குது, சிகே எக்ஸ் பவர் கே இருக்குது, இங்கே சிகே எக்ஸ் பவர் கே, இங்கே எக்ஸ் பவர் கே இருக்குது, ஆனால் சிகே -2 இருக்குது. அப்போ இந்த 2 டேர்மில் இருந்து நம்ம எதை காமனாக வெளியே எடுக்கலாம்? சிகே இன்ட்டு எக்ஸ் பவர் கேவை வெளியே எடுக்கலாம். அதாவது சிகேவோட கோஎஃபிஷியன்ட்டு கிளப் பண்ணுறேன். எக்ஸ்கே இது 3த்துலேயும் காமனாக இருக்குது. ஓகே. இது 2த்துலேயும் சிகே மட்டும் காமனாக எடுத்துட்டோன்னா கே இன்ட்டு கே -1 ப்ளஸ் கே, இது ரெண்டும் சிகேவோட கோஎஃபிஷியன்ட். ஓகே. ப்ளஸ் இதில் எக்ஸ் பவர் கே வெளியே எடுத்து ரிமைனிங் இருக்குது சிகே -2. இது மட்டும் போடுறேன். இது மொத்தத்துக்கும் சேர்த்து எக்ஸ் பவர் கே. கரெக்டா? ஸோ 1 இம்ப்ளைஸ் நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் 5-1 of x equal to 0. Since 5-1 is a solution of 1 implies L of 5-1 of x equal to 0. அது equal to இது 0னா இந்த எக்ஸ்பிரஷனும் equal to 0 வரும். So therefore C1 into x plus summation k equal to 2 to infinity. உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் இங்கே 0 எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். k into k -1 plus k into ck plus ck -2 into x power k equal to 0. அப்போது இங்கே என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குமா? அடுத்து எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா இது மொத்தம் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட், இது எல்லாமே இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? ஈச் பவர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தானே அர்த்தம். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் which implies C1 equal to 0. Summation இது இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா இதுதான் எக்ஸ் பவர் கேவோட கோஎஃபிஷியன்ட். ஸோ k into k -1 plus k into ck plus ck -2 equal to 0. இது எப்போ வரும் அப்படின்னா when k equal to 2 3 etc. ஓகேவா? ரைட். இப்போ C1 equal to 0ன்றது ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? கான்ஸ்டன்ட் C2 C3 இதனோட வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? k into k ஸ்கொயர் மைனஸ் k ப்ளஸ் k into ck plus ck -2 equal to 0. மைனஸ் k ப்ளஸ் k கேன்சல் ஆகிடும். k ஸ்கொயர் into ck மட்டும் லெஃப்டில் வச்சுக்கலாம். ck -2 ரைட்டுக்கு போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ k ஸ்கொயர் into ck equal to minus ck -2. So ck equal to minus ck -2 divided by k square. இங்கே k equal to 2 3 etc. ஸோ கேக்கு ஒரு வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு அந்த சீரீஸ் ஆஃப் சொல்யூஷனில் இருக்கிற பவர் சீரீஸ் சொல்யூஷனில் இருக்கிற அது ஒரு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடைக்கும். when கேக்கு 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் C2 வருமா? மைனஸ் 2 - 2னா நமக்கு என்ன கிடச்சிடும்? C0 கிடச்சிடும். ஸோ C0 by 2 ஸ்கொயர். C0 not equal to 0ன்னு எடுத்தோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? லெட் C0ஓட வேல்யூ நம்ம 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அசியூம் பண்ணும்போது -1/2 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து கேக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணலாம். 3 ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். C3 equal to -3 - 2னா C1, C1/3 ஸ்கொயர். ஆனால் C1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. ஓகே. கேக்கு 4 போட்டோம் அப்படின்னா C4 equal to -4 - 2னா 2 வரும். இப்போ C2/4 ஸ்கொயர். C2ஓட வேல்யூ தெரியல, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் -1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர். ஓகே. C4ஆ? இப்போ இதுவே நம்ம கேக்கு 5 போட்டோம் அப்படின்னா C5 equal to
minus 5 minus 2 C3 வரும் C3 by 5 ஸ்கொயர் ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கும் C1 0 இருக்குது அடுத்து C3 0 இருக்குது இப்போ அதை C3 ஓட வேல்யூ C3 0 கிடைக்கும் அப்போ Cயோட சஃபிக்ஸில் அதாவது அந்த ஆடாக வரும்போதெல்லாம் 0 வருது ஈவனாக வரும்போது வேல்யூ வருது ஓகே கேக்கு 6 போட்டோம்னா C6 ஈக்குவல் டு மைனஸ் C4 divided by 6 ஸ்கொயர் C4ஓட வேல்யூ இங்கே இருக்குது C4ல் மைனஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ C6ல் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் க்யூப்னு எழுதிக்கலாமா minus 1 cube divided by இங்கே c ஸ்கொயர் இருக்குது டினாமினேட்டரில் இது எக்ஸ்ட்ரா மல்டிபிள் பண்ணுறோம் அப்போது இன்ட்டு ஆர்டரில் எழுதுகிறேன் 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஆக்சுவலாக மாற்றி எழுதுங்க ஒரு ஆர்டரில் இருக்குது அவ்வளோதான் அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா அப்போது 2 4 6 வருது அப்போ ஜென்ரலாக C2mன்னு நம்ம எழுதலாமா ஆட் வரதெல்லாம் 0 ஆகிடுது ஸோ இன் ஜென்ரல் C2m ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் C2 இருக்கும்போது மைனஸ் 1 வந்ததா C2 இருக்கும்போது மைனஸ் 1 வந்தது C4 இருக்கும்போது மைனஸ் ஸ்கொயர் வருது C6 இருக்கும்போது மைனஸ் கியூப் வருது அப்போ C2m இருந்தால் 2m டிவைடட் பை 2 போது m அப்போ minus 1 பவர் m எழுதலாமா ஸோ minus 1 பவர் m டிவைடட் பை ஓகே நமக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு 2 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கும் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இங்கே 2mனா எக்ஸெட்ரா 2m த ஹோல் ஸ்கொயர் கரெக்டா இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இதுலேருந்து ஒரு 2 ஸ்கொயர் வெளியே எடுக்கலாமா இதுலேருந்து ஒரு 2 ஸ்கொயர் வெளியே எடுக்கலாமா ஸோ மைனஸ் 1 பவர் m டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு 2 ஸ்கொயர் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஒரு 2 ஸ்கொயர் எடுக்கிறேன் எக்ஸெட்ரா இதுலேருந்து ஒரு 2 ஸ்கொயர் எடுக்கிறேன்னா இந்த 2 ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா m டைம்ஸ் இருக்கும் இது திஸ் இஸ் ஃபார் m டைம்ஸ் அப்போ இது எடுத்துட்ட பிறகு 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா இங்கே 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்லேருந்து 2 ஸ்கொயர் எடுத்துருக்குன்னா இன்ட்டு 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்லேருந்து 6 வந்து 3 இன்ட்டு 2 அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இருக்கும் 2 ஸ்கொயர் தான் வெளியே எடுத்திருக்கோம் இன்ட்டு 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2m த ஹோல் ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் இன்ட்டு m ஸ்கொயர் 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் அப்போ m ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1 பவர் m டிவைடட் பை அப்போ 2 ஸ்கொயர் எத்தனை டைம் வந்திருக்குன்னா m டைம் வந்திருக்கு ஓகே அப்போ 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் m இன்ட்டு இங்கே இது எப்படி எழுதலாம் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸெட்ரா m மொத்தமாக சேர்த்து த ஹோல் ஸ்கொயர் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு minus 1 பவர் m டிவைடட் பை ஒரு பேஸ்க்கே 2 பவர் இருக்கும்போது மல்டிபிள் பண்ணிப்போம் ஸோ 2 பவர் 2m இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எக்ஸெட்ரா m வரைக்கும் வந்துச்சுன்னா அது m ஃபேக்டோரியல் ஸோ m ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் C2m அப்போ இங்கே mோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்கள் வேர் m ஈக்குவல் டு 0லேருந்து நமக்கு வேல்யூ இருக்குங்க 0 1 2 எக்ஸெட்ரா ஏன்னா 0 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் எனிதிங் பவர் 0 இஸ் 1 2 பவர் 0 1 0 ஃபேக்டரோட ஆன்சரும் 1 நமக்கு ஸோ அது எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகே 2 பவர் 0 இஸ் 1 0 ஃபேக்டோரியல் இஸ் 1 மைனஸ் 1 பவர் 0 இஸ் 1 ஸோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது கரெக்டாக அதே போல் ஆட் சஃபிக்ஸ் வரும்போது C1 C3 C5 எக்ஸெட்ரா இது எல்லாம் ஆட் சஃபிக்ஸ் வரும்போது நமக்கு என்ன இருந்தது 0 வந்துடுது ஓகே இப்போ சிக்மா 1 ஆஃப் எக்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்னென்னு எடுத்துகிட்டு இருக்கோம் சமேஷன் CK இன்ட்டு எக்ஸ் பவர் கே வேர் கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி அப்போ இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் C0 இன்ட்டு எக்ஸ் பவர் 0னா 1 அப்போ C0 மட்டும் போதும் அப்புறம் C1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் C2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் C கியூப் இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்போ இதில் நமக்கு ஆட் டேர்ம் தான் 0 ஆகிடுது இல்லை ஆட் கோஎஃபிஷியன்ட் 0 ஆகிடுது அப்போ நமக்கு ஈவன் மட்டும்தான் இருக்கும் அப்போ என்னென்ன இருக்கும் நமக்கு C0 இருக்கும் ப்ளஸ் C2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் C4 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஓகே அப்போ இது மொத்தமாக நம்ம சமேஷனாக எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜென்ரலாக இங்கே லாஸ்ட்டாக எழுதும்போது C2m இன்ட்டு எக்ஸ் பவர் 2m கரெக்டாக C2m தானே நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம் மொத்தமாக சமேஷன் எழுதலாமா சமேஷன் C2m ஓட வேல்யூ வந்து இது ஸோ மைனஸ் 1 பவர் m டிவைடட் பை 2 பவர் 2m இன்ட்டு m ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே இருக்கிற எக்ஸ் பவர் 2m அப்போது இங்கே mக்கு என்னென்ன வேரி ஆகுது m வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி ஓகே ரைட் இப்போ இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்கள் எக்ஸோட பவர் 2 பவர் m 2ஓட பவர் 2 பவர் m இது ரெண்டுத்தையும் ஒன்றா கிளப் பண்ணி எழுதலாமா அப்போ சமேஷன்
m equal to 0 to infinity minus 1 power m divided by m factorial the whole square into x by 2 that whole power 2m sigma 1 of x. The sigma 1 of x is nothing but phi 1 of x. இந்த சீரிஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். ஓகே, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் ஜேனான்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் the Bessel function of zero order of first kind is denoted by j naught அப்போ j naught of x equal to இந்த சீரீஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ j naught of x equal to summation m equal to 0 to infinity minus 1 power m divided by m factorial the whole square into x by 2 the whole power 2m. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட். 2 மார்க் கொஸ்டின் இது கேட்குறாங்க, ரைட் த பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இது எழுதுனா போதும். j naught of x equal to summation m equal to 0 to infinity minus 1 power m by m factorial the whole square into x by 2 the whole power 2m. ஓகே, ஆக்சுவலாக இவங்க டெரிவேஷனே அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெரிவேஷன் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் கைண்ட் வரும்போது இந்த செகண்ட் சொல்யூஷன் இந்த 5-2 இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த 5-2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு சீரீஸ் வரும் இல்லையா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஆஃப் செகண்ட் கைண்ட். அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஆனால் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதோடவே முடியுது. ஓகே, சாரி இது. ஸோ ஜென்ரலைஸ்டு டேர்ம் எழுதுறதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.